ராம்கி, டெல்லியை நோக்கி இந்த பயணம் அதிமுக எந்த பாதைக்கு அழைத்து செல்கிறது? இது வந்து எல்லாருக்கும் எதிர்பார்த்த பாதை தான். இது ஒன்று எதிர்பாராத பாதையில் ஒன்றும் அவங்க போயிட்டு அது யாரும் நினைக்க முடியாது. எதிர்பார்த்த பாதை தான். அந்த பாதையில் பயணம் கொஞ்சம் மெதுவாக இருக்கும்னு தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா இன்னும் ஒரு 12 மாதங்கள் இருக்கின்றன. ஸோ அந்த வந்து வாகனம் வந்து மெல்ல போகும் தான் நினச்சோம். ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்பீடாகவே போகிறதாக தான் தெரியுது. ரெண்டு பேர் பாஜகவுக்கு அதிமுக தேவை, அதிமுக பாஜக தேவை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் ஆனால் வந்து இந்த கூட்டணிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு திருமணம் மாதிரி. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து படிப்படியாகத்தான் செய்யணும். எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையும் அது சரியாக தான் செய்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து மாநில நலனுக்காக பேசுகிறாரு போனார்னா ஒரு இது ரகசிய சந்திப்பு தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2 மணி நேரம் பேசினார். நிச்சயமாக மாநில நலனுக்காக ரகசிய சந்திப்பது இல்லை, ரகசியம். அதாவது அதிமுக டெல்லியில் உள்ள அதிமுக அலுவலகத்தை திறந்து வைக்கவா சொன்னது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டு போனது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ரகசியம். அங்கே போய் தான் அறிவிச்சார். அங்கே தான் கிளம்பும் போது எதையுமே சொல்லலை, யாருக்கும் சொல்லலை. ஆனால் அங்கே பேசுனது வந்து மாநில நலனுக்காகவும் பேசியிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அரசியல் அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் யாரும் மறுக்கவே போறது தண்டாச்சு. இல்ல அவர் முதல் சுற்று கருத்தை முடிச்சிட்டோம். ஆனால் என்ன சொல்றேன், நீங்க இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிச்சு. ஓரளவு எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்கு தயாராகி விட்டாதான் ஒரு இம்ப்ரெஷன் வந்த போது திடீர்னு மற்ற தலைவர்களை டெல்லிக்கு வரவேற்பது, செங்கோட்டையன் அங்கே டெல்லிக்கு போயிருக்கிறதா வர செய்திகள், இதெல்லாமே வந்து பாஜக மேல ஒரு சந்தேகம் தான் வருது. அதாவது நீங்க வந்து ஒரு கூட்டணி அமைப்பீங்கன்னா அந்த கட்சியில் உள்ள தலைவர்களை ஏன் தனித்தனியாக அழைக்கிறீங்க? கட்சியினுடைய ஒரே தலைவராக எடப்பாடி அவர்கள் விட்டார். ஸோ அவருடன் பேச்சுவார்த்தை நடந்து விட்டது எல்லாம் வந்து அதுக்கப்புறமும் அவருடன் முரண்பட்டு இருக்கிறாக செய்திகள் வரக்கூடிய ஒரு தலைவர்கள் எல்லாம் டெல்லிக்கு அழைப்பது எந்த விதமான கூட்டணி தர்மமோ இல்லை, இதெல்லாமே ஒரு கூட்டணி நோக்கி போகாது. இல்லை, எனக்கு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றீங்க நீங்க. இப்போ கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தை இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானம் இருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படி இருக்கும்போது டிக்ளேர் பண்றது அப்படின்றது நாளைக்கு எனக்கு நெகோஷியேட்டிங் பாயிண்ட்ல மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். எனக்கு வாக்கு வங்கி சரியும் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு லீடரா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கிறாரு. பட் இன்னொரு பக்கம் பிஹைண்ட் த டோர்ல ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கூப்பிட்டு பேசுறது அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் சரியான விஷயமே இல்லை. அது பாஜக செய்தி தொடர்பாக தெளிவுபடுத்தணும். அது எப்படி இன்னொரு கட்சியில் இருப்பவர் நீங்க அந்த கட்சியில இது வரைக்கும் இதை பத்தின அந்த கட்சியோட தலைவர் இது வரைக்கும் பேசலனாலும் பரவாயில்ல, எடப்பாடி அவர்களே நேரில் வந்து பேசியாச்சு, எல்லாம் பண்ணி. ஸோ அவரும் வந்து கூட்டணி வருமாங்கிற கேள்வி கூட நேரடியாக வரவில்லைன்னு சொல்லவில்லை. ஸோ இன்னொரு 12 மாதங்கள் இருக்கு. எந்த கூட்டணியும் வந்து அடுத்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் இறுதி செய்யப்பட போவது இல்லை. ஆனால் இந்த பாதையில் தான் போறாங்க, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை மீறி அதில் எடப்பாடி அவர்களுடன் முரண்பட்டு இருக்கிற சில பேரை வந்து டெல்லிக்கு அழைப்பதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, கூட்டணியே உடனடியாகவும் பகிரங்கமா அறிவிக்க சொல்லி அமித்ஷா அழுத்தம் தராரு. அதுக்கு எடப்பாடி தயாரா இல்ல. இதன் காரணமா பிளான் பி அமித்ஷா எடுக்கிறாரு, பாஜக எடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அது அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படி ஒரு பிளான பாஜக அந்த பாயில் போகும் நான் எதிர்பார்க்கல. என்னன்னா, உடனடியாக கூட்டணி அறிவித்தால் அதற்கான 2 தரப்புமே பாதிப்பு இருக்கும். நிச்சயமா கூட்டணிங்கிறது இறுதியாக தான் வரணும். அதுக்குள்ள நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் பேசி தீர்த்து விட்டு தான் இறுதியாகத்தான் அறிவிப்பு வரும். அப்படி வந்தால் தான் அது கூட்டணி எடுப்படும். ஒண்ணுமே இல்லாம இதுவரைக்கும் பிரிந்திருந்தார்கள், திடீர்னு சேர்ந்துட்டாங்க, உடனடியாக கூட்டணி அறிவிப்பு வந்து அதை எப்படி எடுத்துக்கொள்வது? திடீர்னு ஒரு ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்டா இருக்காது தொண்டர்களுக்கு. அது நிச்சயமா அதெல்லாம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் படிப்படியாக அந்த கட்டத்தை போறாங்க. அப்படி போறதுதான் சரியானதா இருக்கும். ரெண்டாவது, ஒரு கூட்டணிங்கிறது தேவை. எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்காக முயற்சி செய்துவிட்டு நாடாளுமன்றத்திலிருந்தே, அதனாலதான் அமித்ஷா ட்வீட் போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கருத்தையும் சொல்லாம 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு கருத்து சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவர் அமித்ஷா ரொம்ப தெளிவா சொல்றாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறார். இப்ப என்டிஏ கூட்டணியில அதிமுக இடம்பெறும். ஆனா அதிமுக தலைமையில் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. அதாவது நமக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் வந்து நீங்க திமுக கூட்டணி அரசுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு இல்ல அப்படின்னு சொன்னதன் மூலமா என்ன அர்த்தம்? அது எல்லாரும் தெரிஞ்ச கூட்டணி தான் வரப்போகுது. கூட்டணி அரசு அதெல்லாம் வரப்போகுது. நான் என்ன சொல்றேன், நீங்க திமுக கூட்டணியை அது இந்தியா கூட்டணின்னு சொல்லுவது எப்படி தமிழ்நாட்டில் ஏற்றுக்க முடியாது. அது போல அதிமுக தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி சொல்றதை ஏற்றுக்கவே முடியாது. இங்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக அப்படிதான் சொல்லணும். உள்துறை அமைச்சர் சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி எனக்கு நீங்க வந்து கடந்த காலங்கள்ல அதிமுக தலைமையிலான கூட்டணின்றதான் அது ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட். கடைசியில் ஏத்துக்கிட்டாங்க, அதுல மறுப்பு சொல்லலாம். சட்டமன்ற தேர்தல் இப்ப எனக்கு ஒரு கடந்த தேர்தல்ல 18.3 விழுக்காடு வாங்கின பாஜக கூட்டணியும் 23 விழுக்காடு வாக்கள் வாங்கின அதிமுகவும் சில அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க. அந்த கூட்டணியும் கடந்த காலத்துல எப்படி நெகோசியேஷன் டேபிள்ல உட்கார்ந்து ஒரு வெயிட்டேஜ்ல பேசியிருப்பாங்க. உங்களுடைய ஓட் ஷேர் இவ்வளவுதான், என்னுடைய ஓட் ஷேர் இவ்வளவுதான் அப்படின்னு. எப்பவுமே அப்பர் ஹேண்ட் ஏடிஎம்கே இருக்கும். இன்னைக்கு அதே பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை, 6% தான் வாக்கு வங்கி வித்தியாசம். அதே நெகோசியேஷன் டேபிள் அதே வெயிட்டேஜ்ல உட்கார்ந்து பேச முடியுமா அதிமுகவால? பாஜகவுக்கு வெயிட்டேஜ் கூடி இருக்கா இல்லையா? பாஜக வெயிட்டேஜ் கூடியிருப்பதாக அவர்கள் சொல்லுவாங்க. நீங்க சொல்லும் போதே அதிமுக கூட்டணி சொல்லாதீங்க. அதிமுக நாடாளுமன்ற தனியாக தான் நின்றது. அதே போல பாஜக கூட்டணியாக நின்றது. அதுல முக்கியமான பார்ட்னர்ஸ் இருந்தாங்க. அது பாமக தேமுதிக எந்த கணக்குல வைக்கிறது?
இல்ல தேமுதிக வச்சீங்க, நான் இல்லன்னு சொல்ல. ஆனா அதை விட முக்கியமான கூட்டணியில இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் கூட்டணியாக தான் இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான பார்ட்னர் பாமகங்கிறது. ஸோ பாமகவுடைய ஒரு அதோடைய வாக்கு சதவீதம் அதிகம். அப்படிங்கும்போது அது வந்து பாஜக இந்த வாக்குகளை நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. அவர்கள் ஒரு நாடாளுமன்றத்தினால ஒரு கூட்டணிக்காக போன வாக்குகள் ஆக்சுவலா. ஸோ அதனால அதை வைத்து கிளைம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச எந்த இடங்கள்லாம் பாஜக வந்து வளர்ச்சி பெற்று கொண்டு இருக்கிறது, எந்த இடத்துல அதிமுக எல்லாருக்கும் தெரிஞ்சு அது ஈஸியா வந்து ஒரு முடிவு வரலாம். அதை செய்வதற்கான நேரம் இது இல்லை. ரெண்டாவது இதுக்கு ரொம்ப சிக்கலான விஷயம் என்னன்னா, அதிமுக தலைமை எடப்பாடியோட தலைமையில் முரண்பட்டு இருப்பவங்க எல்லாம் நாங்க வந்து என்டிஏல இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி திக்க போயிடா? இதை திக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? பாஜக தான் இருக்கு. ஆனா அந்த சிக்கலை சரி பண்ணாமல் அவங்க அதை வந்து இன்னும் சிக்கலாக்குவது மூலமாக செங்கோட்டையன் போன்றவர்கள் டெல்லிக்கு வரவழைத்து பேசுவதன் மூலமாக இன்னும் சிக்கல் அதிகமாகுது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய இன்டென்ஷன் என்ன? நீங்க ஒரு கூட்டணி, நல்ல கூட்டணி அமைக்கணும், வலுவான கூட்டணி அமைக்கணும். அந்த கூட்டணி எடுபடாத. இப்படி நீங்க வந்து இன்னொரு கட்சிக்குள் புகுந்து அவர்களுடைய தலைவர்களிடம் பேசும்போது அந்த கூட்டணி வலுவாக இருக்காது. என்னைனாலும் ஒரு நம்பகத்தன்மையே வராது மக்கள் மத்தியில். இரண்டாவது, திமுக வந்து பாஜகவை எல்லாவற்றையும் எதிர்க்கணும் முடிவு பண்றாங்க. அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்களுடைய ஆட்சியை பற்றின பெர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் பேசாமல் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலாம் கூட எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருக்கிறதா தேவைப்படுகிறது. அதனால அதெல்லாம் எடுத்து எதிர்ப்புறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த கூட்டணி வந்து இப்படி ஒரு நாள் திட்டத்தை அவங்க எதிர்க்கல, அதுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க என்ன நிதி எல்லாத்துக்கும் பை டிஃபால்ட் இதுவா நிதி வரலன்னு சொல்றது? நேர்னா இங்க 100 நாள் வேலை இல்ல 6 மாசமா சம்பளம் கொடுக்க முடியல, அதுக்கான போராட்டங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு மத்திய பாஜக தமிழ்நாடு, கேரளா போன்ற வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு அதிகமான ஃபண்ட் கொடுக்கிறது தான் தமிழ்நாடு, கேரளா கோடி வரல. 7400 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு அலர்ட் பண்றாங்க. உத்தரப்பிரதேச 9700 கோடி தான் அலர்ட் பண்றாங்க. தமிழ்நாடு 3 மடங்கு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அவங்களுக்கு ஃபண்ட் நீங்க எதுக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு எதுக்கு இவ்வளவு? சீமான் சொல்றதுதான், நீங்க 100 நாள் என்ன ஒரு மரத்தை கட்டினீங்களா, பில்டிங் கட்டினீங்களா? நிறைய பணம் பேச வேண்டியது பதிலளிக்கணும். நீங்க பதிலளிக்கணும். இது ரொம்ப தவறான ரொம்ப அந்த திட்டத்தினுடைய நோக்கம் குறித்து புரியாமல் சீமானும் பேசுறாரு. அப்படி விட முடியாது. கீழே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய எல்லாரும் பேச கேட்காது. வெயிட் பண்ணுங்க. சுருக்கமா 100 நாள் வேலை திட்டம் யூபிஏ அரசின் கீழ் வந்தபோது இடதுசாரிகள் கடுமையான போராட்டங்கள் நடத்தி வேலையில்லா திண்டாட்டம், கிராமப்புற வாங்கும் சக்தி வீழ்ச்சி, ஒரு பக்கம் 26 லட்சம் கோடி ரூபாய் பெரும் நிறுவனங்களுக்கு ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறீங்க. இங்க சாதாரண உழைக்கிறவனை வந்து நீங்க சொல்றீங்க, ஏசியில உட்கார்ந்து இருக்கிறவங்க வேலை பார்க்கிறவர்கள் பார்த்து சொல்கிறார்கள் நீங்க உழைக்கல, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறீங்க. என்ன செஞ்சீங்கன்னா கிராமத்துல போய் பாருங்க. இல்ல தயவு செய்து சொல்றேன், எல்லா கிராமங்களையும் 100 நாள் வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வாய்க்காலும் தூர்வாரப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கிராமங்களுக்கு உள்ள போறீங்களா, 2 பக்கமும் மரங்கள் வைத்து வளர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை சோம்பேறிகளை போல காட்டுகிற சீமான் போன்றவர்களை நம்பி நம்மை போன்ற நல்ல நல்ல பத்திரிகையாளர் கோவிட் காலத்துல அவர் கூட அப்படி பண்றாரு. கோவிட் காலத்துல கை கொடுக்க உதவுது அப்படின்றது 100 நாள் வேலை திட்டம். அது யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. சரித்து பேசுவதற்கு ஒரு அரசியல் இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சுருக்கமா அதுல பாஜக எங்களுக்கு நிதி கொடுக்கல என்பதுதான் என்னோட கோரிக்கை. சரி சொல்லுங்க. எல்லாவற்றையும் 100 நாள் வேலை திட்டமாக பராமரிப்பு, இந்த பராமரிப்புக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது? இல்ல எல்லாவற்றையும் என்ன பேசுறீங்க? இல்லங்க